Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு போட்டோகிராஃபரா இருக்கீங்க இல்லனா ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கீங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கான ஒரு மேஜர் கன்ஃபியூஷனுக்கான ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு வீடியோகிராஃபரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து கேமரா, லென்ஸ், லைட்டிங்ஸ் பத்தின ஃபுல்லா தெரியும். அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஆனா நீங்களே வந்து அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு பிசி தேவைப்படும். அந்த பிசி எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு வேற லெவல் கன்ஃபியூஷன்ல இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எப்படி போக்குறது? பேசிக்கா ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு பட்ஜெட்ல சிஸ்டம் வேணும், ஆனா வீடியோவும் சூப்பரா எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு பிசி அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 25,000ல இருந்து நம்மளால பில்ட் பண்ண முடியுங்க. ஆனா ஒரு வீடியோ எடிட்டர் இல்ல போட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஒரு பக்காவான பிசி ரெடி பண்ணணும், அதுவும் வித் மானிட்டர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 60 to 65,000 இருந்தாதான் நம்மளால ரெடி பண்ண முடியும். அந்த வகையில நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ப்ராசஸர் தாங்க. ஒரு வீடியோ எடிட்டருக்கு ரொம்பவே முக்கியமானது ப்ராசஸர் தான். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டரிங் டைம்ல இருந்து உங்களுக்கு ப்ராசஸிங், அது இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே வந்து நீட்டா பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60 to 65,000ல பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ இந்த காம்பனன்ட்ஸ்ல வச்சு நம்ம பில்ட் பண்ணலாங்க. ஒரு வீடியோ எடிட்டருக்கு பேசிக் பிசியா போகணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பேசிக்கான ப்ராசஸர் எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா i5ல 12400F இந்த ப்ராசஸர் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எதுக்காக எஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பட்ஜெட்லயும் முடிக்கணும், கிராஃபிக்ஸ் கார்டோடய முடிக்கணும் அப்படிங்கிறப்போ எஃப் ப்ராசஸர் போனாதான் நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா முடியும். இது வந்து ஒரு 6 core 12 thread ப்ராசஸருங்க. இதுல 18 MB கேஷ் மெமரி வந்துருது அண்ட் ஆறுமே வந்து இதுல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரா வந்துருது. ஸோ நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்போ பெஸ்டா இருக்கும் இந்த ப்ராசஸர். ஸோ இதுக்கான மதர் போர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா நம்ம போகும்போது 610 மதர் போர்டு, அதாவது ஏசூஸ்ல இருக்கு, ஜிகாபைட்ல இருக்கு, எது வேணாலும் நம்ம போகலாம். இதுல வந்து 2 RAM ஸ்லாட் தான் வரும், ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறவருக்கு ஸ்லாட் இருக்கும். ஸோ பேசிக்கா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெஸ்ட் மதர் போர்டு, நம்ம பட்ஜெட் குள்ள முடியுங்க. இதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 660 மதர் போர்டுன்னு வரும். இதோட ஒரு 5,000 to 4,000 rupees அதிகமா வரும். அதுல என்ன அட்வான்டேஜா இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நம்ம ஹையர் கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமா போடலாம் அண்ட் 4 RAM ஸ்லாட்ஸ் போட முடியும். அதுல இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா RAM தாங்க. இப்போ RAM வந்து நம்ம 2 RAM ஸ்லாட் இருக்கறனால நம்ம 2 8 போடலாம் ஆர் எல்ஸ் 2 16 போடலாம், அதாவது 32 GB. இப்போ 32 GB அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வீடியோ எடிட்டரா இருந்தா 32 GB தாராளமா போகலாம். உங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்பவே ஸ்மூத்தா முடியும். அதுவே வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருக்கும்போது 2 8 போட்டோம்னா பெட்டரா இருக்கும், அதாவது 16 GB RAM இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து XPG-ல 6 GB RAM. இந்த 6 GB RAM போட்டாலும் சரி, இது பிளெயின் RAM போட்டாலும் சரி, ஒரு 300 to 400 rupees டிஃபரன்ஸ் வரும். ஸோ உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் நார்மலா வந்து நம்ம 3200 MHz போட்டா பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பிசி பில்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீடிட்டர்மைன் நோஷன் இருக்குங்க, அதாவது RAM அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படிங்கிறது. அது கரெக்ட் தாங்க, RAM அதிகமா இருந்தா நம்மளுக்கு ஸ்பீட் அதிகமாவே இருக்கும். ஆனா ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பனிங், க்ளோசிங், அதை வந்து எவ்வளவு சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணது அப்படி எல்லாமே வந்து SSD பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. ஸோ SSD-ல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் நம்ம வந்து NVMe SSD-யா போகணும். அண்ட் இப்போ வந்து Gen 4 SSD-யா போனா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சூஸ் பண்ணது வந்து XPG-யோட Gen 4 SSD தாங்க. இது வந்து 1 TB. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவே வந்து அரௌண்ட் 6,000 to 6,300 rupees வந்துருதுங்க. ஸோ இது எதுக்காக இது நம்ம 1 TB NVMe-யா போயிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து, சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து, எல்லாம் ரிட்ரைவ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் Gen 4 SSD போகும்போது உங்கள் மதர் போர்டும் Gen 4 சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா Gen 4 SSD வந்து Gen 3யோட ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை அப்படின்னு நினைப்போங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அனிமேஷன்லாம் ஒரு பேசிக் லெவல்லையாவது யூஸ் பண்ணணும்னு இருக்குங்க. ஸோ அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் மினிமமாக தேவைப்படும், அதாவது 1650 அளவுக்காவது நம்ம போகணும். அதனால தான் நம்ம வந்து இந்த பில்டுக்கு ஒரு 1650 கிராஃபிக்ஸ்க்காக சஜஸ்ட் பண்ணுவாங்க. 4 GB மினிமமாக போயிடுங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு பட்ஜெட் இருக்கு அப்படின்னா ஒரு RTX கார்டு போகலாம். RTX கார்டு போகும்போது நம்மளுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ல இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பவர் சப்ளை தாங்க. ஒரு பவர் சப்ளை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கிராஃபிக் கார்டு அண்ட் ப்ராசஸரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம போடணும். இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு 450 போதுமானது. ஆனால் நம்ம 550 சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு
ப்ராசரே வந்து i5ல இருந்து i7 இன்க்ரீஸ் பண்றீங்க, இல்ல கிராஃபிக் கார்டு இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து SMPS சேர்த்து மாத்த தேவையில்ல. ஆனா இப்பவே வந்து ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா ஒரு 550 வாட்ஸா வந்துடும். நீங்க வந்து சேஃபா இருக்கலாம். அண்ட் கேபினெட் அப்படின்னு பார்த்தோம்னா கேபினெட் வந்து உங்க விஷ் தாங்க, பியூர் அண்ட் பியூர் உங்க விஷ் தான். ஒரு 4 ஃபேன் கேபினெட், அதாவது ஃப்ரண்ட்ல 3 ஃபேன்ஸ் அண்ட் பேக்ல வந்து ஒரு ஃபேன் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 4000 rupeesங்க. அந்த கேபினெட் தான் நம்ம வந்து இதுல சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த 60 to 65,000ல அந்த கேபினெட் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து 2700ல இருந்தே வந்து ஒரு நல்ல கேபினெட் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல மானிட்டர் இல்லாம நம்ம ஒர்க் பண்ண முடியாது. நல்ல மானிட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஐபிஎஸ் பேனலா இருக்கணும் அண்ட் கலர் கேலிப்ரேஷன் ஓரளவுக்காக இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணும்போது நீட்டா இருக்கும், அவுட்புட்டும் வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அமையும். இப்போ கலர் கேலிப்ரேஷனோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹை லெவலுக்கு தான் போகணும். அதாவது SRGB 99% போனா மினிமம் ஒரு 15 to 20,000 rupees நம்மளுக்கு ஆகும். ஆனா பேசிக் மானிட்டர்ல வேணும், ஒரு 75% ஒரு 60% கலர் கேலிப்ரேஷன் வேணும் அப்படின்னா LGல 24MK600 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குங்க. அந்த மாடல் வந்து மோஸ்ட் ஆஃப் தி போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது பேசிக் லெவல்ல இருக்கவங்க யூஸ் பண்றாங்க. தட் வில் காஸ்ட் அரௌண்ட் 10,000 rupees. ஒரு 24 inchல 10,000 rupeesக்கு பேசிக் கலர் கேலிப்ரேஷனோட அது வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதுவும் இன்க்ளூடட் தான் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ஒரு பேசிக் லெவல் வீடியோ எடிட்டருக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும், ஆனா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அதுவே வந்து உங்களுக்கு மிட் அண்ட் ஹை ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டெடிகேட்டடா ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றதுல கஷ்டமா இருக்கா? நீங்க வந்து ஜிவி கம்ப்யூட்டர்ஸ் வரலாங்க. எங்க ஷாப்போட லொகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டைரக்டா வரலாம். அண்ட் ஆர்எல்ஸ் நீங்க வந்து கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் அதுல வந்துட்டு இருக்கும். என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அண்ட் நம்ம பண்ற பிசி பில்ஸ் எல்லாமே அதுல வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அதையும் நீங்க பார்த்து ரெப்ளிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.